வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் வீட்லேயே ப்ரௌனி செஞ்சுட்டு கொண்டு போய் பப்ளிக் கிட்ட ரிவ்யூ கேட்டோம். நிஜமாவே சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. இந்த ப்ரௌனி எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இது ஹெல்த்தியான ப்ரௌனி கூட. இது எந்த ஒரு மில்லட்டில் செஞ்சுருக்கோங்கிறத நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம். யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்கங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரௌனிஸ் உங்களுக்கும் வேணும், உங்களுக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். செப்டம்பர் 30 வரைக்குமே ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம நம்ம ப்ரௌனியை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இப்பெல்லாம் பர்த்டேக்கு கேக்கை விட ப்ரௌனிஸ் தான் கட் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ டேஸ்டாகவும் ஃபஜ்ஜியான ப்ரௌனிஸ், அதுவும் ஹெல்த்தி வெர்ஷன் ப்ரௌனிஸ், கருப்பு கவுனி, ராகி அந்த மாதிரி தான் இருக்கு. இல்லை, இவ்வளோ சாஃப்டான ப்ரௌனி இப்போ தான் சாப்பிட்றேன். இதில் செஞ்சுருக்கோம், ஏதாவது கெஸ் இருக்கா? அரிசி மாவுலையா? கப் கேக்கில் வச்சு பண்ணுங்க. இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். எதில் செஞ்சுருக்கோம், ஏதாவது கெஸ் இருக்கா? சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள். எதில்? கோதுமை மாவா? இல்லை, வேறு. ஆனால் அது இவ்வளோ இதாகாது. ஓகே, நல்லா இருக்குங்களா? டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சூப்பராக. ஓகே, எதில் செஞ்சுருக்கோம்? பட் ஆனால் மைதா இல்லை. மைதா இல்லை. இதெல்லாம் குக் பண்றவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நான் அப்படிதாங்க இருந்தேன். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இப்பதான் ஏதோ ஒரு அளவுக்கு இல்லை, டேஸ்ட் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. சீரியஸாக ஆனால் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் தான் இல்லை, இவ்வளோ சாஃப்டான ப்ரௌனி இப்போ தான் சாப்பிட்றேன். இல்லை, என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. நான் ஓரளவுக்கு அது கெட்டியாக இருக்கும். இது சூப்பராக இருக்குது. பட் என்னால் அது என்ன போட்டு பண்ணியிருக்கீங்கன்னு கெஸ் பண்ண முடியல. ஓகே, சும்மா கெஸ் பண்ணுங்க. ஓகே, சொல்லிடலாமா? ஓகே, இது சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ப்ரௌனின்னு கண்டுபிடிங்க. டேஸ்ட் எப்படி இருக்குங்க? பீஸா ஹட்டில் கொடுப்பாங்களே ப்ரௌனி. ஓ, அந்த மாதிரி லாவா கேக் மாதிரி. ஓகே ஓகே. என்ன எதில் செஞ்சுருக்கேன்னு இருக்குங்களா? ஏதோ ஐடியா? ஃப்ளவர் அந்த மாதிரி. ஃப்ளவர் தாங்க. என்ன ஃப்ளவர்? என்ன ஃப்ளவரில் செஞ்சுருக்கோம்? மைதாலாம் போட்டுக்க மாட்டீங்க. அரிசி மாவுலையா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? அரிசி எனக்கு அப்படிதான் இருக்கு நாக்கில் படும் போது. இல்லை, வேற ஏதாவது கெஸ்? சாக்லேட் மட்டும் கலந்துருக்கீங்க. சாக்லேட்டில் தான் எல்லா ப்ரௌனியும் செய்வாங்க. என்ன ஃப்ளவர்? எதில் செஞ்ச ஃப்ளவர் தெரியல. பச்சரிசி மாவு. பச்சை அரிசி மாவு இல்லை. மில்லட், கருப்பு கவுனி, ராகி. கருப்பு கவுனி இல்லை, தப்பு. மில்லட். சாப்பிட்டு பார்க்குறீங்களா? சரி, ஓகே. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குங்களா? டேஸ்டாக இருக்குங்களா? ஓகே, கேக் மாதிரி. அதான் இது ப்ரௌனி நேம். எதில் செஞ்சுருக்காங்கன்னு தெரியுங்களா? எதில் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல ப்ரோ. சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க ப்ரோ. ஆக்சுவலாக எல்லாமே மைதாவில் செய்வாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம், நேச்சுரலாக. ஸோ எதில் உங்களுக்கு ஏதாவது மில்லட்டோட ஐட்டம்ஸ் ஏதாவது செஞ்சுருக்கோம்? ஐடியா இல்லை சார். இது நாங்கள் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஐடியா கொடுங்க. கப் கேக்கில் வச்சு பண்ணுங்க. இல்லை, இது கப் கேக் கிடையாது. இது ஆக்சுவலாக ப்ரௌனி. ப்ரௌனி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா மைதா மாவில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், நேச்சுரலாக பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு ஐடியா இல்லையா? கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். வேற என்ன? ஓகே, க்ளூ கொடுத்துடலாமா? மில்லட் ப்ரௌனி. என்ன மில்லட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன தானியங்கள் வச்சு, அதில் ஏதோ ஒரு தானியம். ஏதோ ஒன்று சோளம் அந்த மாதிரி ஐட்டம் தான். அதில் ஏதாவது ஒன்று சோளம் கிடையாது. இன்னொரு பீஸ் வேணுமா?
டேஸ்ட் எப்படி இருக்கு ப்ரோ? டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே. சரி, ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. இது வந்து இதில் செஞ்சுருக்கு. ராகி சூப்பரா இருக்குல்ல? நான் ராகில ஆனால் ராகி மாதிரி தெரியல. தேங்க்யூ. இல்ல ராகி. எதுவுமே எல்லாம் கடைசி ராகி. சோ ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. ஷாப் எடுத்துக்கிறீங்களா இல்லை? இல்ல ஹோம்மேட் ப்ரௌனிஸ் தான். ஓகே, இது வந்து ராகியில் செஞ்சுருக்கு. எல்லாமே நேச்சுரல் தான். நம்ம ரோட் சைடு தான். ராகி. ராகியில் செஞ்சுருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? ராகி கரெக்டா. It's the motherfucking Eagle Double G. Snoop Dogg.